ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈத் அல்லடா ஹாலிடேஸ்க்கு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் மந்த் அதாவது மே 26 டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே மே 30 வரைக்கும் ஈத் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க ஒமானில். ஸோ ஊர்லேருந்து ரிலேஷன்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பட் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் விபிஎஸ் இருந்ததால் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ வீட்டுக்கு வந்தவங்களையும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், ஈவினிங் விபிஎஸ்க்கும் போகணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சூருக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் வந்து எங்கள் வீட்டோட பேக் சைட்லேயே இருக்கிற அம்ராத் மலை. அதாவது நம்ம திருப்பதியில் அப்படியே சுற்றி சுற்றி மவுண்டைன் வரும்ல, மலை வரும்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கும். சுற்றி அழகாக வந்து ரவுண்டாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த மலை. இதுதான் அம்ராத் மலை, எங்கள் வீட்டோட பின்னாடியே இருக்குது. அந்த அமராத் மலை மேலே ஏறி தான் வந்து நம்ம அந்த சூருன்ற பிளேஸ்க்கே போகணும். மோஸ்ட்லி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த மலையை கிராஸ் பண்ணி போகிற இடத்துல தான் இருக்குது. பாப்பா பிறந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதுக்கு போகிறது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு மஸ்கட்டுக்கு வந்த அன்றைக்கி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரும்போதே எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த அமராத் மலை தான் சுற்றி காமிச்சாங்க எனக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஈவியா குட்டி வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த அமராத் மலையை சுற்றுறா. ஸோ இந்த அமராத் மலை வழியாக வந்து நாங்கள் சூருக்கு போகலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, மார்னிங்கே வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபனை முடிச்சிட்டோம். பூரி, ஆப்பம், பரோட்டா, சிக்கன் குருமா அப்படின்னு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் என் பொண்ணு தான் வந்து சரியாகவே சாப்பிடல இந்த 10 டேஸ்மே நான் விபிஎஸ்க்கு போனதுலேருந்தே. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் மார்னிங் வந்து இந்த மாதிரி வெளியில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து விபிஎஸ்க்கு போனோம். விபிஎஸ் வந்து 5:30லேருந்து 8:30. ஸோ வந்து அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்பி போயிட்டா கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். பார்த்தீங்கனாலே ஒமானில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எது மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சு தான். ஃபுல்லாக எந்த சைட் பார்த்தீங்கனாலும் பீச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 சைட்ஸ் வந்து மவுண்டைன்ஸ் இருக்கும். அதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. மோஸ்ட்லி வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற பிளேஸில் இருக்கிற எல்லா பிளேஸஸுமே வந்து நாங்கள் விசிட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக எது பார்க்கணும் இன்னும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தோம்னா சலாலா, அதுக்கப்புறமா மசீரா, சூரு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் பிளேஸஸ் வந்து இன்னும் நாங்கள் போய் பார்க்கல. எங்கள் மாமியார் வந்து சலாலாக்கு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா வந்து சலாலாவில் தான் வந்து யோபு, நம்ம பைபிளில் வராங்கல்ல யோபு, அவங்களோட வந்து கல்லறை இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து அது வந்து 12 hours ட்ராவலோ என்னவோ சொன்னாங்க. ஆனால் ஸோ வந்து இப்போ விபிஎஸ் ஈவினிங்கே நாங்கள் போக வேண்டியது இருந்ததுனால அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் அங்கே சூஸ் பண்ணலை. ஸோ வந்து மசீராக்கு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் மசீராக்கும் வந்து அந்த டேட் வந்து ஃப்ரீயாக இல்லை எங்களுக்கு. அதுக்கும் வந்து ஈவினிங்லாம் வேணும். அதனால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி சூருக்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். முந்தின நாள் நைட்டு தான் விபிஎஸ்க்கு போயிட்டு வந்து சார்ஜ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் சூர் எங்கே இருக்குது, அங்கே என்னென்ன வந்து மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபோனில் நானும் என் ஹஸ்பண்டும் தேடி பார்த்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸை பார்த்து ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்து வச்சேன். அதாவது டர்ட்டில் ரிசர்வ் இருக்குது, வாதி தீவி, அல்லேஜா லைட் ஹவுஸ் அண்ட் வாட்ச் டவர், ஃபின்ஸ் பீச்சு, அப்புறம் ஃபோர்ட்டு, சூர் மேரிடைம் மியூசியம், சூர் கார்னிச்சு, வைபா சான்ஸ் அதாவது டெசர்ட் சஃபாரிலாம் போகலாம். நெக்ஸ்ட் வந்து டோம்ப் ஆஃப் பிஹி மரியம் கொல்ஹாட், சூர் ட்ரெடிஷ்னல் சூக்கு, ஆங்கிங் பிரிட்ஜ், இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே வந்து ஈதுக்கு முந்தின நாள். ஸோ வந்து விறகுலாம் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வந்து நிறைய விறகு கட்டை, அப்புறம் ஆடு, இதெல்லாம் வந்து நிறைய சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. இந்த பாருங்களேன், இந்த வண்டியிலலாம் ஃபுல்லாக வந்து ஆடு தான். நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொழுன்னு இருக்கும், சிலது நல்லா முடியோடு இருக்கும். இங்கே இருக்கிற ஆடே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த எல்லா வேன்ஸ்லையுமே வந்து ஆடுங்க தான் வச்சுருக்காங்க. ஏன்னா மறுநாள் வந்து ஈது. ஸோ அதுக்காக எங்கே பார்த்தாலும் வந்து சேல்ஸ் மட்டும் ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் மஸ்கட்டில் கூட நான் இந்த அளவுக்கு பார்க்கல. ஆனால் இந்த சூருக்கு போகிற வழியில் தான் பார்த்தோம். நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விறகெல்லாம் வந்து நான் அங்கே தான் பார்க்குறேன். நிறைய விறகும் வித்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து சூருக்குள்ளே வந்து நாங்கள் என்டர் ஆகிட்டோம். ஆனால் ரொம்ப ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சுங்க மஸ்கட்டில். இப்போ வெயில் வந்து தாக்கே பிடிக்க முடியல. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது. இது வந்து சூர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து எழுந்துச்சி ஒரே சேட்டை தான். முன்னாடியும் பின்னாடியும் மாறி போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்த டேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக வாட்டர் பாருங்க, ரொம்ப கிளியராக இருந்தது. ஆனால் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னும் போது பார்த்தா அங்கே ரோடு வந்து ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல, பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இறங்கி வந்து நாங்கள் பார்த்தோம் 2-3 இடத்துல. ஆனால் போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ மேலேருந்தே வந்து நாங்கள் பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு போயிடலாம், இன்னும் மெயின் பிளேஸ்க்கு, சூரோட மெயின் பிளேஸ்க்கு வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கூகுள் மேப்பில் ஏதாவது நியர்பை ஹோட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணி நிறைய பார்த்தோம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹோட்டல் போய் பார்க்கும்போது க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு தான் நாங்கள் மேப் போட்டு போனோம். ஆனால் அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து நிறைய கார்ஸ் வந்து பார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் போல் ஃபுட்டு, அதான் இவ்வளோ காசு இருக்குது, நம்ம ஓகே நம்மள ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்களும் அங்கே கார் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருந்துச்சு அந்த ஹோட்டல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டல்.
அதான் ஸூருக்கு போயிட்டு நாங்க ஃபர்ஸ்ட்டு பிளேஸ விசிட் பண்ணமோ இல்லையோ, மார்னிங் வீட்லேருந்து கிளம்பி முதல்ல டிஃபன சாப்பிட்டோம். திரும்ப ட்ராவலே இவ்வளோ வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேல அப்படியே ட்ராவல்லே போயிட்டு, திரும்ப அகைன் லஞ்ச் வந்துடுச்சு. லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். அதான் ஊர்ல எல்லாரும் கால் பண்ணி எங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. "சாப்பிட்றதுக்கு தான் போயிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பிளேஸையும் பார்த்த பாடு இல்ல இதுவரைக்கும். சரி சாப்பிட்டு ஒரேடியா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லஞ்சுக்கு வந்து இந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம். பார்த்தீங்கன்னா, மெயின் என்ட்ரன்ஸ் இல்லாம ஃபேமிலிக்கு வந்து பின்னாடி வந்து என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க பேக் சைடுக்கா வந்து நாங்க உள்ள போனோம். இதோ பாருங்க இதுதான் தெரியுதுங்களா? இந்த மாரி ஒவ்வொரு ரூம்ஸா இருக்கும். அதாவது ஃபேமிலி ரூம்ஸ் இது. மந்தி ஹோட்டல் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி தான் இங்க ஒமான்ல இருக்கும். ஸோ அவங்கவங்களுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தனியா செப்பரேட் ரூம்ஸ் குடுத்துடுவாங்க. பில்லோ வச்சிருப்பாங்க. ஸோ வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு போய்க்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு தான் வந்து ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரமா காருக்குள்ளேயே இருந்துட்டு வந்துட்டாளா, இப்போ இங்க வந்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க மேடம். அப்புறம் சரி நாங்க போயிட்டு உட்காந்து வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன வெயிலா ரொம்ப இருக்கிறதுனால பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து சாப்பாடு வந்து இறங்கல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க 3 டைப்ஸ் ஆஃப் ரைஸஸ் வந்து நாங்க 1 பிளேட்ல வந்து தான் வாங்கியிருந்தோம். எங்க பாப்பாக்கு தனியா அவங்க அப்பச்சி வந்து ஒரு குட்டி பிளேட் வாங்கி அதில கொஞ்சம் ஒரு 2 வாய் வச்சு விட்டாங்க. அவ சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா சாப்பிட்டா அவ. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அவளுக்கு வந்து இந்த மாரி மந்தி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இத பாருங்க கபோலி வந்து பார்பிக்யூ வந்து 2 ரியால், மந்தி பொகார் மீட் வந்து 3.5 ரியால். அப்புறம் ரைஸ் மஜ்பூர் ரைஸ் மட்டும் வந்து 400 பைசா தான். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பெப்சி இதெல்லாம் வாங்கிட்டு நாங்க சாப்பிட்டுட்டோம். வேணும்னா இன்னும் வாங்கிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அதையே எங்களால சாப்பிட முடியல. நாங்க மீதி வச்சுட்டோம். ஸோ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நாங்க அகைன் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போலாம். ஃபர்ஸ்ட்டு அதுதான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போலாம் அப்படின்னு நாங்க லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப பார்த்தீங்கன்னா வழியேற வந்து எல்லாமே வந்து க்ளோஸ்ட். ஏன்னா வந்து ஈத் ஹாலிடேஸ் விட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த ஷாப்ஸுமே இல்ல. க்ளோஸாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்க இப்போ என்டர் ஆகிட்டோம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் சூக்கு. சூரோட ட்ரெடிஷ்னல் சூக்கு. அங்கேயும் போலாம் அப்படின்ற பிளான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் லாஸ்ட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு நாங்க அதையும் கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டோம். இப்போ நீங்க பார்க்கறது வந்து சூர் கார்னிச். இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நம்ம ஈவினிங் டைம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும் கூலிங்கா. அந்த மாரிங்க இந்த மாரி பிளேஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நம்ம உட்காந்து பேசி பொறுமையா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனா இப்போ இந்த வெயிலுன்றதுனால இறங்கி அங்க அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்றதுனால, ஸோ இந்த பிளேஸு வந்து இப்போ வேண்டாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிராஸ் பண்ணிட்டோம். என் பொண்ணு பண்ற சேட்டைக்கு தான் அளவே இல்ல. பின்னாடி வரா, திரும்பியும் ஒரு நிமிஷம் கூட பின்னாடி இருக்க மாட்டா. திரும்ப முன்னாடி அவங்க பெரியப்பா கிட்ட ஃபாஸ்ட்டா போயிடுறா. இந்த மாரி தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நாங்களும் மேப் போடுறோம். ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு மாறி மாறி காட்டுது. ஆனா நல்ல வேளை சாப்பிட்டு போயிட்டதுனால இப்போ பிரச்சனை இல்ல. ஏன்னா மாமியார் வேற இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து கரெக்ட்டா டைம்க்கு குடுக்கலன்னா ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நல்ல வேளை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதோ பாருங்க ஒரு வழியா வந்து எங்க கண்ல வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து கிடைச்சிடுச்சு. அப்பாடா! ஹேங்கிங் பிரிட்ஜ் அதோ தெரியுது. கரெக்ட்டா வந்துட்டோம். தேங்க் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியுதுங்களா ஹேங்கிங் பிரிட்ஜ் அதுதான். ஆனா வந்து பட் நம்ம நைட் டைம்ல போணும். ஈவினிங் டைம்ல போனோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபுல்லா லைட்ஸ்லாம் போட்டு அழகா இருக்கும். ஆனா நமக்கு நைட்டு விபிஎஸ் இருக்கிறதுனால நம்ம காலையில போனோம். ஆனா செம்ம வெயிலுங்க. உச்சி வெயில் அப்படியே மண்டை காஞ்சு போச்சு. எங்களால இறங்கி கூட பார்க்கவே முடியல. ஸோ வந்து அப்படியே வந்து கார்லயே வந்து நாங்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ வந்து கிராஸ் பண்ணி போனோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. என் பொண்ணு வந்து எட்டி எட்டி ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தா. ஆனாலும் எனக்கு எங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து இவ்ளோ தூரம் வந்துட்டு இறங்கி பார்க்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு ஓரமா வந்து கார வந்து நாங்க பார்க் பண்ணிட்டு, நாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார், எங்க ரிலேஷன்ஸ்லாம் இல்ல எங்களால இறங்க முடியல. இவ்ளோ வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இறங்கி கிட்ட போயிட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்புறம் சைடில் இருக்கிற அந்த எல்லா போட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக வந்து திரும்ப காரில் ஏறிட்டோம். அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸே வந்து எங்களால் அங்கே நிற்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ யாராவது போகிறீங்க அப்படின்னா கூட தயவுசெய்து இந்த டே டைமை மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இந்த மந்த் இந்த சீசனில் நம்ம ஈவினிங் வந்து ஒரு 5:00 4:00 அப்படி போனோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு அப்புறம் அங்கே வாட்ச் டவர்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூலிங்காக நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து இறங்கி நாங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அகைன் வந்து காருக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து போயிட்டு வந்துட்டு முடியல. ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. ரொம்ப மயக்கமாக தலைவலி மாதிரி வந்துடுது. இருந்தாலும் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்கோமேன்னு நாங்கள் இறங்கி பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து அகைன் வந்து ஒரு ஃபோர்ட் பார்த்தோம். அல்-ஹஜா லைட் ஹவுஸ் அண்ட் வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு அந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது வழியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பீச் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து அப்படியே காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அந்த பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம்.
இறங்கி அந்த பீச்சை பார்க்க போனோம். எங்க மாமியார் நான் வரல நீங்க மட்டும் போங்க அப்படின்னாங்க. சரி பாப்பாவும் வந்து ரொம்ப வெயிலா இருக்குன்ட்டு கார்லயே விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் இறங்கி அண்ணாவும் போனோம். ரிலேஷன்ஸ்லாம் போய் பார்த்தோம். அங்க சூப்பரா இருந்தது அந்த பீச் இத பாருங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, திடீர்னு நாங்க அத சும்மா தான் வீடியோ எடுத்துட்டே இருக்கும்போது, அங்க வந்து ஒரு பெரிய டர்ட்டில் மேல வந்துடுச்சு. அதையும் வந்து நாங்க பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்தது. அந்த டர்ட்டில் எவ்ளோ பெருசு தெரியுமா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த வீடியோல. அத பாருங்க. நல்ல பெரிய டர்ட்டில் ரொம்ப நேரம் மேல வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, நாங்க கார்ல எல்லாரையும் கூப்பிட்டோம் வாங்க அப்படின்னும்போது, அவங்க வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள போய் மறைஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா, இங்க ஆனா ஒமான்ல பொறுத்தவரைக்கும் பீச்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருக்குங்க. ஆமா. எந்த ஒரு டஸ்ட்டுமே, குப்பையுமே வேற எதுவுமே இருக்காது. இங்க எல்லா பீச்சுமே வந்து வாட்டர் வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்கும். ஸோ, அப்படியே வந்து நாங்க இந்த பீச்சையும் வந்து அப்படியே லைட்டா வந்து நின்னு, ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பார்த்துட்டு, வீடியோலாம் எடுத்துட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அங்கேருந்து அகைன் வந்து வாட்ச் டவருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த பீச்ல இந்த ஓரத்தில ஏதோ பார்க்குறீங்களா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பா குட்டி, குட்டி, குட்டியா ஃபிஷ்ஷு வந்து நெறைய வந்து குரூப்பா அந்த இடத்துல சுத்திட்டே இருந்துச்சு. நாங்களும் வேற சைடு போயிட்டு வந்து பார்க்குறோம். ஆனாலும் வந்து கடைசி வரைக்கும் அந்த பிளேஸ்லயே தான் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஜாலியா வந்து விளையாடிட்டு இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா நல்ல கடல் வந்து நல்லா ஆழமா இருந்தது இந்த இடத்துல. எங்க வீட்டுக்காரர் தான் ரொம்ப கிட்ட போகாத, ரொம்ப எட்ஜுக்கு போகாத, தூரத்துலேருந்து வீடியோ எடு அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. நானே தைரியமா போறேன் பயப்படுற ஆளு, ஏன்பா என்ன வேற பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா வந்து அந்த பீச்ச பார்த்துட்டு, அங்கேருந்து அகைன் வந்து நம்ம ஃபோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனா வெயில் தாங்க தாக்கு பிடிக்க முடியல. எப்படா கார்ல ஆனாலும் வந்து வெளியில இந்த வெயில்ல வந்து இருந்துட்டு திரும்ப காருக்குள்ள ஏறும்போதும், கார்ல ஏசி இருந்தாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த ஏசி வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதுவரைக்கும் அந்த அனல் வந்து தாக்கு பிடிக்க முடியல. கடைசியா பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு கார்ல உள்ள வந்து என்ன பண்ணியிருக்கா, ஒரே சேட்டை பண்ணியிருக்கா. எங்கள பார்த்துட்டு நாங்க வெளியில வந்துட்டோம். அவ மட்டும் கார்ல இருக்கான்னு சொல்லி கார்லேருந்து ஒரே அடம் பிடிச்சு அழுது, அங்கேருந்து மேடமும் வெளியில வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து வெயிலே ஒத்துக்காதுங்க. கொஞ்சம் வெயில் பட்டா கூட உடனே வந்து பயங்கரமா ரெட் ஆயிடும் அவளுக்கு. கேப் போட்டு விட்டாலும் போட்டுக்க மாட்டேங்கிறா. ஸோ ஓகேன்னு ஃபாஸ்ட்டா நாங்க அங்கேருந்து பார்த்துட்டு, அந்த வாட்ச் டவருக்கு போகலாம், லைட் ஹவுஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா பாருங்களேன் தெரியுதுங்களா? ஃபுல்லா வந்து பீச் தாங்க அந்த சைடு. ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் சுவர் பீச் அதான் நான் சொல்றேனே, ஈவினிங் டைம்ல மட்டும் நம்ம போனோம்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். பொறுமையா வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து ஒரு வழியா வந்து நாங்க அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, அதுவும் வந்து க்ளோஸ்டு தான். ஈவினிங் தான் அதுவும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த லைட் ஹவுஸ்ல வந்து நைட்ல தான் வந்து அது ஓப்பன் பண்ணுவாங்க. அகைன் வந்து அதே வந்து கார்னிச் வழியா பார்த்துக்கிட்டே வந்து நாங்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு சூக்குக்கு போகலாமா? ஏன்னா போகும்போதே சூக்குக்கு போகல. ஸோ இப்பயாச்சும் சூக் போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா கொஞ்சம் என்டர் ஆகி பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து ஷாப்ஸ் எதுவும் நெறைய இல்ல. இங்க வந்து ஆல்ரெடி நாங்க மஸ்கட்ல எல்லாமே பார்த்துட்டதுனால, அதே மாதிரி ஷாப்ஸு, அதே மாதிரி தான் எல்லாமே அங்க இருந்தது. ஸோ நாங்க வந்து கார ஃபர்ஸ்ட்டு பார்க் பண்ணோம். அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து அந்த வாட்ச் டவர் லைட் ஹவுஸ்லேருந்து நாங்க எடுத்த ஃபோட்டோஸு. பாப்பா, எங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் நாங்கலாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து அங்க எடுத்துக்கிட்டோம். எங்க ரிலேஷன்ஸ் வந்து அவங்க வீடியோ தெரியக்கூடாதுன்றதுனால அவங்க யாரையுமே வந்து இதில நான் வந்து இன்க்ளூட் பண்ணல. அவங்களது எங்களது மட்டும் தான் இருக்கு. இதுதான் அந்த வாட்ச் டவர். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம்ல போனோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது டே டைம் அப்படின்றதுனால அது க்ளோஸ்டா இருந்தது. ஜஸ்ட் வந்து நாங்க மேல ஏறி அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அதோட பீச் வியூ, நெக்ஸ்ட் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாமே வந்து இங்கேருந்து ரொம்ப சூப்பரா தெரியுதுங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கார்லேருந்து இறங்குனோனே என் பாப்பாக்கு என்ன பண்ணேன், இது வந்து வேளாங்கண்ணிக்கு போம்போது அவளுக்கு மொட்டை அடிச்சோனே வாங்கின கேப். அத போட்டு விட்டேன். அந்த மேடம் போட்டுக்கல. ஆனா நல்ல வெயிலு. ஆனா போட்டுக்க மாட்டேங்கிறா. கழட்டி கழட்டி விட்டுட்டா. சரின்னு அத கழட்டிட்டு எல்லாரும் போயிட்டாங்க மேல ஏறி. நான் தான் லாஸ்ட்டா அப்புறம் போனேன். அதுக்கப்புறம் நானும் என் பாப்பாவும் போயிட்டு மேல எல்லாத்தையுமே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன்ல, அதேதான் அகைன் அகைன் நான் சொல்றது அதேதான். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து ரொம்ப நேரம் நிக்க முடியல. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க பார்த்துட்டுருந்தோம். ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த வியூஸு. பாருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவர் மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்க தூரத்தில ஹேங்கிங் பிரிட்ஜ், அந்த பீச்சோட வியூ எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ வந்து அங்க நின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ் நாங்க எடுத்துக்கிட்டு, அ நான் வந்து என் பாப்பாவ கூப்பிட்டுட்டு என்ன பண்ணேன், அங்க சைட்ல வந்து ஒரு குட்டி வழியா இறங்குச்சு. ஸோ நான் பாப்பாவ தூக்கிக்கிட்டு அங்க இறங்கி அது வழியா இறங்கி போனா, இன்னோட பீச்சோட வியூ வந்து கிட்டவா வந்து நல்லா சூப்பரா இருந்தது. ஸோ நாங்க அத பார்த்துட்டு திரும்ப மேல ஏறி வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களாவும் போய் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் அங்கருந்து கிளம்பிட்டோம். பெபிள்ஸ் பீச் போலாம் அப்டி சொல்லிட்டு. ஆனா வழியில வந்து ரொம்ப வெயில் இருந்ததுனால அந்த வாட்ச் டவர்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி தாகமா இருந்தது. ஸோ மாமியார் ஏதாவது ஜூஸ் வாங்கி குடுங்க அப்டின்னு கேட்டாங்க. இல்ல டீயே குடிச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தா, டீ கடை எல்லாமே வந்து 4:00 மேல தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து ஒரு ஜூஸ் ஷாப் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு. அங்க போய் கேட்டா, இருங்க இப்ப தான் ஓப்பன் பண்ணோம் அப்டின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அந்நேரத்துக்கு தான் சூப்பர் மார்க்கெட்ல போய் பால் வாங்கிட்டு வந்து அப்புறம் ஜூஸ் போட்டு குடுத்தாங்க.
அப்புறம் சலாலாவோட ஒரு ஃபேமஸ் தோசை ஒன்று அண்ணா சொன்னாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணி அதையும் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஜூஸும் குடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த பெபிள்ஸ் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பெபிள்ஸ் பீச் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் போயிருக்கோம். இப்போ தான் வந்து எங்களுக்கு அது தெரிஞ்சுது. அப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து சூர் கிட்ட வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் சூருக்கு போயிருக்கோம் அப்படின்றதே எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் மேப்பில் பெபிள்ஸ் பீச் சர்ச் பண்ணும்போது காமிச்சுது. ஆனால் நிறைய இருக்குது பெபிள்ஸ் பீச்சு. நாங்கள் போனது இன்னொன்று, அது பக்கத்துலேயே வந்து சிங்கோல் கூட இருக்குது. ஆல்ரெடி வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம். அதனால் வந்து இந்த டைம் வந்து நாங்கள் போகலை. ஸோ இப்போ பெபிள்ஸ் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் போன ஸ்பாட் இல்லாமல் இன்னொரு ஸ்பாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து மேப் போட்டு போய்கிட்டு இருந்தோம். வழியேற பார்த்திங்கன்னா வியூஸ் மட்டும் சூப்பராக இருந்தது. என் பொண்ணு வந்து நல்லா தூங்கிட்டா. ஜூஸ் குடித்தோடனே அம்மாவுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு சில்லுன்னு. நல்லா படுத்த மேடம் வந்து தூங்கிட்டாங்க. ஒரு வழியாக அந்த பெபிள்ஸ் பீச் வந்துட்டோம். மாமியார் வந்து நான் இறங்கல, ரொம்ப வெயிலாக இருக்குது, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன் பெபிள்ஸ் பீச்சுன்னு இப்போ தெரியுதுங்களா பாருங்கள். வழியேற வந்து ஃபுல்லாக பெபிள்ஸ் தான் இருக்கும். வியூ வந்து இங்கே நல்லாவே சூப்பராக இருந்தது. அந்த மவுண்டனோட வியூ பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி வந்து நான் என் ஹஸ்பண்டு மாமியார் மட்டும் இன்னும் வந்து நாங்கள் லீவுக்கு போயிருக்கும்போது அந்த பெபிள்ஸ் பீச்லேருந்து நான் என்ன பண்ணேன்னா நிறைய பெபிள்ஸ் வந்து ஒரு 2 கவர்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நைஸாக கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. எதுக்கு தெரியுமா? செடி தொட்டி பூந்தொட்டிக்கு வந்து அதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த பெபிள்ஸால் வந்து டெக்கரேட் பண்ணி அதில் வந்து நான் பிளான்ட் வச்சுருந்தேன், மணி பிளான்ட்டு. ஸோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து லாஸ்ட் மந்த்து தான் ரொம்ப வெயில் அதிகமாகிட்டு செடிலாம் ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஸோ வந்து அந்த பெபிள்ஸ் பீச்சை வந்து நாங்கள் லைட்டாக வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் வந்து குயின்ஸ் பீச் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு நியரில். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு போகிற வழியிலே இந்த பெபிள்ஸ் பீச்சிலே வந்து அங்கே சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அங்கே இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு மாமியார் எல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க. நான் பாப்பா மடியில் தூங்கிட்டேன், அதனால் இறங்கலை. ஸோ குயின்ஸ் பீச் போய் பார்த்தோம். ஆனால் வந்து லொக்கேஷன் வந்து சரியாக காட்டலை, அந்தளவுக்கு வியூவும் நல்லா இல்லை. ஸோ அங்கேருந்து ஓகே நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மஸ்கட்க்கு கிளம்பிட்டோம். அகைன் வந்து நம்ம அந்த அம்ராத் மலை மேலே தான் ஏறி அகைன் வந்து நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ வந்து அங்கேருந்து கிளம்பி வழியில் திரும்ப அகைன் ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நானும் என் பொண்ணு தூங்கி எழுந்தோன்னே என் பொண்ணுக்கு விளையாடணும் அவங்க கூட. ஸோ கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா அதுக்குள்ளே வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஈத் ஹாலிடேஸில் டேயில் வந்து அந்தளவுக்கு யாருமே வெளியில் வரல. ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவினிங்கு நல்லா ஒரு 4 o'clock 5 o'clock மாதிரி தான் எல்லாருமே கிளம்பி வெளில போக ஆரம்பித்தாங்க. ஆனால் நாங்கள் காலையில் சுற்றிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வர ஆரம்பித்தோம். மஸ்கட்டு கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் டேட்ஸ் ட்ரீ பார்த்திங்களா, இப்போ சீசனு, அதனால் எல்லா டேட்ஸ் ட்ரீயும் சும்மா சூப்பராக பழங்க வந்து நிறைய கொத்து கொத்து அழகாக காய்ச்சிருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து தனியாக இங்கே இருக்கிற டேட்ஸ் ட்ரீ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆனால் மார்னிங் நம்ம போகும்போது எவ்வளோ டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா. வீட்டுக்கிட்ட போயும் நாங்கள் போய் சேரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து திரும்ப நம்ம எப்படி போகணுன்னா அகைன் சேம் அம்ராத் மலை மேலே ஏறி தான் நம்ம போகணும். ஸோ அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு திரும்ப மலை மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2 months பேக் ஐ திங்க் ஒன் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து எங்கள் ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வாக்கிங் ஏரியா வந்து நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அங்கே தான் வாக்கிங் போவோம். மோஸ்ட்லி அங்கே தான் எல்லாருமே இப்போ வாக்கிங் வராங்க. மேலே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், அது மேலே நின்று நம்ம பார்க்கும்போது அந்த சென்டர் பாயிண்டில் தெரிகிற மலை வந்து இந்த அமராத் மலை தான். ஆமாம், ரொம்ப வியூ வந்து சூப்பராக இருக்கும். வந்து வேறு இந்த மாதிரி வந்து நைட் டைம் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே வந்து மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபுல் மஸ்கட் வியூ வந்து அங்கே சூப்பராக தெரியும். ஸோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மலையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ மலை சுற்றி நம்ம கீழே இறங்கி வீட்டுக்கிட்ட போகும்போது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே மஸ்கட் அப்படின்னு வந்து ஒரு லைட் இப்போ செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் சரிங்க, நாங்கள் இருக்கிறது ஹல்காரு, ஆனால் நீங்கள் காலாக்கு போனாலும் சரி, எந்த சைடு நீங்கள் போனீங்கனாலும் தூரத்தில் இந்த மஸ்கட் அப்படின்ற போர்டை வச்சு எங்கள் வீடு எங்கே இருக்குது, ஓன்னு இவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மலை விட்டு கீழே இறங்கியாச்சு. அவ்வளோதான், இப்போ டேர்ன் எடுத்தால் நம்மளோட வீடு வந்தாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு காரோட பேக் சைட் டோரில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள் அந்த மலையோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டோட பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். அப்போ தெரியுதுங்களா, மேலே பஸ்கட் அப்படின்ற போர்டு, அந்த சுற்றி லைட்ஸ் தெரியுது தான் அந்த வழி, அந்த ரவுண்டாக சுற்றி போகுதுல மேலவே, அது ஃபுல்லாக வந்து அந்த லைட்டிங் தான் வந்து அந்த அளவுக்கு அழகாக தெரியும். அவ்வளோதாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ ரைட் திரும்பிட்டா எங்களோட வீடு வந்தாச்சு. ஒமானில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சூருன்ற பிளேஸில் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் நிறைய பிளேஸ்க்கு போகலை. நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஆனால் இந்த சீசனில் மட்டும் போயிடாதீங்க, ஆகஸ்ட் செப்டம்பர் மாதிரி விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.